அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டோட ராசி பலன். ஸோ 2025 எந்த ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இது சார்ந்து நான் ஒரு புத்தகம் வெளியிட்டுள்ளேன். அந்த புத்தகத்தில் மிக சுருக்கமாக குறிப்பிட்டுள்ளேன். எல்லா கருத்துக்களையும் ஒரு ராசிக்கு எப்படி எப்படி இருக்கும்ன்றது கருத்துக்கள் எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லியிருப்பேன். ஸோ இப்போது ஒரு வீடியோக்களாக அதை விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் மொத்தம் முக்கியமான 4 கண்டென்ட் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல்ல என்னென்னா, அந்த 2025ஆம் ஆண்டு பொதுப்பலன் என்ன கிரகப்பயிற்சி நடக்க உள்ளதுன்றது பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு பூராட நட்சத்திரத்தில் பிறகுது. அது மட்டும் இல்லை, ஒரு 4 கோள்கள், வருட கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய வருடக்கோள்கள் பயிற்சியாக உள்ளன. சனி பயிற்சியானது மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. திருக்கணிதப்படி சனியானவர் கும்ப ராசியிலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாக உள்ளார். அதே போலவே மே மாதத்தில் குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி நடக்க உள்ளது. ராகு கேது மீனத்திலிருந்து கும்பத்து வரார். ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரார். குரு மிதுனத்திலிருந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வருகிறார். ஸோ அந்த பயிற்சி நடக்க உள்ளது. ஸோ அந்த அடுத்த வருடம் மிக முக்கிய கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுகள் பயிற்சியாக உள்ளனர். அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மாறுபட்ட விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, பொதுப்பலன் எப்படி இருக்கும் அந்த அடுத்த வருடம் ஒரு பொதுப்பலன் மாதிரி சொல்லலாம். ஸோ எந்த வருஷங்களை குறிப்பாக ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும்னா, எந்த வருடத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த வருஷம் நல்லாயிருக்கும், எந்த வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா, 2003 பிறந்தவர்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஸோ தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ புதிய வேலையை முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். கண்டிப்பாக வேலை உறுதி. வேலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷனோ இல்லை அடுத்தடுத்த வேலையோ கிடைக்கின்ற வாய்ப்புகள் இருக்குது. சுயதொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி 1974 பிறந்தவங்களுக்கு சுயதொழில் ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வருடமாக அடுத்த வருடம் அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ யார் யாருக்கெல்லாம் அடுத்த வருடம் எந்த வருடத்தில் பிறந்தவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் அடுத்த வருடம் அவயோகமாக இருக்க போகுது, ஒரு சரியில்லாமல் வருடமாக இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, 2002, 1990, 1978, 1966 இந்த வருடம் பிறந்தவங்களை அடுத்த வருடம் தொழிலில் ஒரு பெரிய முதலீடுகளை இல்லாமல் பார்த்துக்கணும். தொழிலில் நஷ்டமடையாமல் பார்த்துங்க. சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய வருடமாக அடுத்த வருடம் இருக்கும். அதாவது தொழில் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வருடம் கவனமாக இருந்தாலே போதும். அடுத்தடுத்த வருடங்களை நீங்கள் முன்னேற்றிக் கொள்ளலாம். ஒரு வருடம் ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரு வருடம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது பொது பலன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரும் சொல்லக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஏப்ரல், மே இல்லை ஒரு அழிவு இருக்கிறது, பேரழிவு இருக்கிறதுன்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல், மே அப்படின்னா அந்த மே மாதங்களில் 5 கிரக சேர்க்கை, ஏப்ரல் மாதத்தில் 5 கிரக சேர்க்கை மீனத்தில் வர இருக்கிறது. அதாவது என்னன்னா, மீனத்தில் ஆல்ரெடி ராகு இருக்காரு, சனி பயிற்சியாக உள்ள போகிறார். சூரியன், சுக்கிரன், புதன் 3 கோள்களும் சேர்ந்து, அதனுடன் ராகுவும் சேர்ந்து, அதனுடன் சனியும் சேர்ந்து 5 கிரக சேர்க்கையாக மீன ராசியில் இருப்பார்கள் அந்த 2 மாதத்துக்கு, ஏப்ரல் மற்றும் மேல. ஸோ அந்த ஏப்ரல் தான் முக்கியமானது. அந்த சுக்கிரனும் ஒரு நீர்கோள், சனியும் நீர்கோள். மீன ராசி ஒரு நீர் சார்ந்த ராசி, அது முக்கியமாக கடல் சார்ந்த ராசின்றதுனால அந்த கடல் சார்ந்த தொந்தரவுகள் உலகுக்கு ஏற்படும். கடல் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிறிய அழிவாவது ஏற்படும்ன்றது உறுதி. ஸோ அதுமாரி அதனால அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது சிறப்பு. அதனால தான் அந்த மீன ராசியில் அந்த 5 கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது தான் இந்த கடல் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஏற்கனவே ஒரு 2 முறை 30 வருடத்துக்கு முன்னாடி வர முடியும், 60 வருடத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. கடலில் சின்ன சின்ன தொந்தரவுகள், இல்லை கடலில் போகிற கப்பல் ஆக்சிடெண்ட் ஆகி கீழே வர கடல் விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். பெரிய விபத்துகள் ஆவதற்கு வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ராசிக்கு அடுத்த வருஷம் நல்லா இருக்கும்? அடுத்த வருஷம் மகர ராசிக்கும் கடக ராசிக்கும் ஒரு சிறப்பான வருடமாக அமையும். ஏன் அப்படின்னா, அடுத்த வருஷம் மகர ராசி முழுமையாக 7 நாட்டு சிலையிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க.
அதே போலவே கடகராசி ஒரு அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஒரு பெரிய போராட்டத்தில் இருந்தவங்க அதுலேருந்து வெளியில் வரும்போது ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இருப்பாங்கன்றது உறுதி. ஸோ அதனால் இந்த 2 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது. நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறதுனால தைரியமாக இருக்கலாம். ஸோ மகர ராசியும் கடகராசியும் ஒரு அடுத்த வருடம் யோக வருடமாக அமையும். அடுத்த வருடம் எந்த ராசிக்கு கொஞ்சம் அபயோகத்தை செய்ய உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியது மீன ராசியும் சிம்ம ராசியும். ஏன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி எல்லாருக்கும் தெரியும். அது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, மீன ராசிக்கு 7 சனி உச்சத்தில் இருக்க போகிறார், 7 சனி மிடில் வர போகிறார். அப்படின்றப்போ கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஏப்ரல் மே காலகட்டத்தில் 5 கிரக சேர்க்கை மீன ராசியில் ஏற்படுறதுனால அந்த காலகட்டத்தில் மீன ராசி சார்ந்தவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குது, நல்லது. ஸோ ரெண்டு ராசிக்காரர்கள் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மீதி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நியூட்ரல் லைஃப்னு சொல்லலாம். அப்படின்னு சில ஏற்ற தாழ்வுகளோடு இருக்கலாம். ஸோ எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பொது பலனாகவோ அல்லது அது சார்ந்த விஷயத்தையும் அடுத்த வீடியோக்களில் ஒரு சிறப்பாக விரிவாக பார்க்கலாம். ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்றத, ஒரு ராசி மட்டும் இல்லாமல் ஒரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும், ஒரு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் எப்படி இருக்குன்றதையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதுக்குண்டான பரிகாரம் ஏதாவது இருக்குதா அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கலாம். பரிகாரம் இருந்தால் பரிகாரம் செய்யலாம், இல்லை அப்படின்னா பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ராசிக்கு எப்படி இருக்கிறத தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.